இன்றைக்கி நம்ம வேகமாக பாடத்தை தொடங்கலாம். இன்றைக்கி அநேக காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் விருப்பப்படுகிறேன். ஸோ தயவு செய்து உங்களுடைய செவிகளையும் உங்களுடைய இருதயங்களையும் இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்க. இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை மாற்றும் என்று நான் பார்க்குறேன். சரி, நம்ம நேற்று தினத்தில் எங்கே விட்டோன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பிலாத் வாரினால் அடுக்கி வைக்கிறத நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அதை நேற்று ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். பாருங்கள், காரணம் என்னன்னு கேட்டால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை எப்படி பனிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வசனத்தின் மூலியமாகவும் பார்த்தோம், வரலாற்று ரீதியாகவும் பார்த்தோம், அதை ஒரு வீடியோவாக என்ன பண்ணோம் பார்த்தோம். நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் என்ன பண்ணுறேன் நம்புகிறேன். ஸோ வாரினால் அடிக்க வைத்து இந்த பிலாத் இயேசு கிறிஸ்துவை ஜனங்க எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணுறாருன்னா காமித்து இந்த இயேசு கிறிஸ்துவை காண்பித்து எல்லா ஜனங்களிடத்தில் பிலாத் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு தொடங்கலாம். ஸோ வாசிங்க பார்க்கலாம். யோவான் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றார். அவ கவனிங்க, பிலாத் எல்லா ஜனங்க கிட்ட இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றார். இதோ இந்த மனுஷன். அதுக்கு அநேக காரணங்கள் சொன்னா, பிலாத் உண்மையாகவே அங்க லத்தீன் மொழியை உபயோகப்படுத்துறார். அந்த லத்தீன் மொழியை நான் நேற்று சொன்னேன். எக்கோ ஹோமோ அப்படின்ற ஒரு வார்த்தையை என்ன பண்ணுறாரு பிலாத் சொல்கிறார். எக்கோ ஹோமோ அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை காண்பிக்கிறார். அந்த இடத்துக்கு இன்னைக்கு கூட அந்த பேரை வைத்திருக்காங்க, எக்கோ ஹோமோ அப்படின்றது. இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டால், சிஸ்டர் ஜயன் கார்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இன்னைக்கு அந்த பேரை வைத்திருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் இவைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்க முடியும். இந்த இடத்துடைய இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை கட்டி அடிச்சாங்க பார்த்தீங்களா, ஒரு தொழுவ மரம் 3 அடி உயரத்தில் இருக்குன்னு சொன்னாங்களே, அதுவும் இன்னைக்கும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சப்பல்கர் ஒரு சர்ச் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கொல்கத்தா இருக்குதுங்களே, அந்த கொல்கத்தால தான் சப்பல்கர்ன்ற ஒரு சர்ச்சை கட்டியிருக்காங்க. அதுதான் உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான சபை என்று சொல்லப்படுது. அந்த இடத்துல இன்னைக்கும் ஒரு கண்ணாடி பெட்டியை வைத்து இந்த தொழுவ மரத்தை என்ன பண்ணிருக்காங்க, வைத்திருக்காங்க. இதை விட ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து பிலாத்தை சந்திக்கும்படியாய் அல்லது பிலாத்தையும் பரபாசையும் நிக்க வைக்கிறார் பார்த்தீங்களா. அங்க இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 28 படியை ஏறி என்ன பண்றாருன்னா மேலே ஏறி வரார். யார? பிலாத்தை சந்திக்கும்படியா 28 படி. எப்போ இவர் தன் ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தோட அந்த 28 படிகளை என்ன பண்றாரு, ஏறி வரார். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இதோ இந்த மனுஷன் என்று காமிக்கும் போது ஏறி வருகிறார். அந்த ஏறி வந்தாலும் பார்த்தீங்களா, அப்போ அந்த படியெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தங்களாம் துவைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது கிபி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 323வது வருஷம், 323 அப்படின்னா இயேசு மரித்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் ரோம கான்ஸ்டான்டி ஆளுகை செய்கிறார். அவர் கான்ஸ்டான்டிக்கு ராஜாவாக இருக்கிறார். அவருடைய அம்மா எலினான்னு ஒருத்தர், அவங்க ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவ வரலாற்றில் நாம் ரொம்ப ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெண் என்று சொல்லலாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் ஒரு 80 வயசு இருக்குமா. அப்போ இவங்க இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எலினா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோம்லேருந்து அந்த எருசலேமுக்கு போகிறாங்க. ரோம்லேருந்து எருசலேமுக்கு ட்ராவல் பண்ணி இயேசு எங்கே மரித்திருப்பார், இயேசு எங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க, இயேசு எங்கே பிறந்திருப்பார், இயேசு எங்கே நடந்து வந்தார், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜி சம்பந்தப்பட்ட காரியத்தெல்லாம் வேதத்தின் மூலியமாய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெரிந்து கொள்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா எலினா தான் பின்னாடி இயேசு த ட்ரூ கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இயேசு உண்மையாய் சிலுவரித்த அறிந்த மரத்தை அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இயேசு எந்த இடத்துல மரித்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சபை கட்டுறாங்க. இயேசு எங்கே பிறந்தார் அங்கே ஒரு சபை கட்டுறாங்க. அப்புறம் இந்த கெட்சமேன் தோட்டத்தில் இயேசு ஜோம் பண்ணியிருந்தாங்களே அந்த இடத்துல சபை கட்டுறாங்க. இந்த மாதிரி பல சபைகள். இதை பற்றி நம்ம அதுக்குன்னு ஒரு சீரிஸ் எடுத்து சபைகளை குறித்து நம்ம தனியாக பார்க்கும்போது அதை நம்ம பார்க்கலாம். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த இடத்துக்கு வராங்க. எந்த இடத்துக்கு? இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரிக்கும் போது அந்த 28 படிகள் ஏறி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 28 படிகளும் இவங்க ஏறுறாங்க. ஏறும்போது ஒரு விதமான சொல்ல முடியாத ஒரு உணர்வு அவங்களால அந்த இருதயத்தில் அந்த காரியத்தை நினைத்து கொண்டு, இன்னைக்கு நம்ம விஷுவலைஸ் பண்ணி நம்மளுக்கு சில நேரத்தில் புரியமானுக்குது. அவர் அடிச்சா நம்மளுக்கு என்னன்ற மாதிரி தோணுது. ஆனால் அவங்க வேதத்தில் இருக்கிறத படித்து இந்த இடத்த தானே இயேசு கிறிஸ்து இந்த படி ஏறி வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது மேலே முழங்கால் படிட்டு ஏறுறாங்க. அவங்களால அழுக தாங்க முடியல. இங்கே தானே இயேசுவின் ரத்தம்லாம் சிந்தப்பட்டிருக்கோம்னு நினைத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த 28 படியும் அலேக்கா இஸ்ரேவேல்லேருந்து தூக்கி ரோமுக்கு கொண்டு போயிடுறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. 28 படியும் அலக்கா தூக்கி ரோமுக்கு கொண்டு போய் ரோம்ல ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டுறாங்க. ஜான் த லேட்டர்னு சொல்றாங்க அந்த சபை. அந்த ஜான் த லேட்டர்ன்ற சபை ஆர்சிகளுக்கு மிக முக்கியம். இந்த ஆர்சியில் பெசிலிக்கான்னு சொல்லுவாங்க. பெசிலிக்கானா வேளாங்கண்ணி மாதிரி ஒரு பெரிய சபை.
இப்போ இங்கே இருக்கிற சபைகள் எல்லாம் பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாரிஸ்ன்னு சொல்கிறாங்க. சன்ரைசர்ஸ் பாரிஸு, விக்ட்ரிஸ் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸாய் பிரிக்கிறாங்க. ஆனால் இந்த பாரிஸ்க்கெல்லாம் பெரிது தான் பெசலிக்கான்றாங்க. அப்போ அந்த பெசலிக்கா தான் என்னன்னு கேட்டால் த ஃபர்ஸ்ட் பெசலிக்கா தான் இந்த ஜான் த லேட்டர்னு சொல்கிற ரோமில் இருக்கிற சபை. அந்த சபைக்குள்ள இந்த 28 படிகளை கொண்டு போய் வைக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ஜான் த லேட்டர்ன்ற சர்ச்சுக்கு நம்ம போனால் இதை நம்ம பார்க்க முடியும். எந்த மனிதர்களும் அதை கால் வச்சு மிதித்து ஏறுறது இல்லையா பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் அவங்க முழங்கால் படிட்டு தான் அதில் என்ன பண்ணுறாங்களா, ஏறுறாங்களா, மிகப்பெரிய கண்ணீரோடும் அந்த காரியத்தை நினைத்து கொண்டு ஏறுறாங்கன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி அந்த படி ரொம்ப 2000 வருஷத்துக்கு மேலே இருந்தால அதை பாதுகாக்கணுன்றதுக்காக அதை கட்டனால அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு லேமினேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவ்வளவு மேன்மையா வைக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ சம்பவத்துக்குள்ள நம்ம போகலாமே. இந்த 2 ஹிஸ்டாரிக்கலா நீங்க இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் பண்ணா இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ பிலாத் சொல்லிட்டாரு என்னன்னா, இதோ இந்த மனுஷன். இதை ஏன் சொன்னார் நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன். 6வது தடவை இயேசுவை காப்பாற்றும்படியாய் அவர் முயற்சி செய்கிறார். எப்படி? இயேசு மிகப்பெரிய காயத்தோடு சரீரத்தில் எப்படியெல்லாம் அடிச்சாங்கன்றது நம்ம நேற்று பார்த்தோம். உடம்பு ஃபுல்லாக காயம், அப்படியே உடம்புல உழுவுன நிலம் போல கோடு கோடா இருக்குதுன்னு பார்த்தோம். அவர் அழகை எழுந்துட்டார். அவருடைய சௌந்தரியம் இல்லை, அழகும் இல்லைன்றது பார்த்தோம். அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில ஜனங்க முன்னாடி நிற்க வச்சா ஜனங்களுடைய மனசு பரிதாபப்பட்டு தலையில முள்முடி உடம்பெல்லாம் காயம் ரத்தத்தினால நின்று கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்தா பரிதாபப்பட்டு இயேசுவை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நினைத்தாரு பிலாத்து. ஆனால் அங்க அவங்க என்ன கத்துறாங்கன்னு கேட்டா, இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. இவங்க கத்தனோன்னு பிலாத்துக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு பிலாத்து ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். அதே யோவான் 19 6ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணல. பிலாத்து ரொம்ப கிளியரா இருக்கிறாரு. நான் இவரிடத்துல ஒரு குற்றமும் காணல, அதனால நீங்களே கொண்டு போய் என்ன பண்ணுங்க இவரை சிலுவையில் அரைஞ்சிக்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது சாத்தியமான ஒன்றும் அல்ல. இவர் கோவத்தில் சொல்றார், என்னாலலாம் சிலுவையில் எதுக்காக சிலுவையில் வைக்கணும், இவர் இடத்துல ஒரு குற்றமும் நான் காணல, ஒருவேளை இவரை சிலுவையில் அறையினா நீங்களே போய் சிலுவையில் அறைங்கன்னு சொல்லும் போது இவங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியுமான அந்த பழைய குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன பழைய குற்றச்சாட்டு? இவன் தேவ தூஷணத்தை சொன்னார். நான் தேவனுடைய குமாரன் என்று இவன் சொன்னபடியால இவனை கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும், இவரை சிலுவையில் அறிய வேண்டும், மரண தண்டனை தந்துதான் ஆக வேண்டும் என்று இன்னும் சொல்ல போனா அவங்க ரொம்ப ரோதனை கொடுக்குறாங்க. தெலுங்குல ரச்ச கொட்டாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உயிர் எடுக்கிறாங்க, கத்தி அடம் பிடிக்கிறாங்க. அடம் பிடிச்சு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கொள்கிறாங்க. பிலாத்துக்கு அப்போ கூட மனதில்லை. வாசிங்க 9ஆம் வசனம் தொடர்ந்து 9-8 வாசிங்க. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது, எந்த வார்த்தையை கேட்டபோது? சிலுவையில் அறைய மாத்திரம் இல்ல, இன்னொரு வார்த்தையும் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்கே இருந்து வந்தவன் என்றார். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. என்னது? மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து நீ என்னோட பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இப்போ இது படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிலாத்து எவ்வளவு தான் காப்பாற்றணும் இயேசுவை முயற்சி பண்ணாலும் அங்க இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆற்றிலும் சிலுவையில் அறியணும்ன்றது அவங்களுடைய நோக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இங்க கவனி, பரத்திலிருந்து உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலனா என் மேல உங்களுக்கு அதிகாரமே இல்லவே இல்லைன்னு இயேசு ரொம்ப கிளியராய் சொல்லிட்டார்.
இப்போ பிலாத்து மறுபடியுமாய் சான்ஸ் தேடுறார். மறுபடியுமான அந்த வசனத்தை வாசிங்க கீழே தொடர்ந்து. அது முதல் பிலாத்து 12:13 வாசிங்க. 12:13. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினார். பாத்தீங்களா? அது முதல் பிலாத்து, அது வரைக்கும் இயேசுவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பிலாத்து வகை தேடிக் கொண்டிருந்தான். வாசிங்க. யூதர்கள் அவனை நோக்கி இவரை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. இந்த வார்த்தை சொன்ன உடனே பிலாத்துக்கு பயம் வந்துச்சு. ஏன் பயம் என்றால், நான் பிலாத்து பற்றி பேசும்போது சொன்னேன் 4 காரியம் பிலாத்துக்கும் யூதர்களுக்கும் நடந்துச்சு. அதில் கடைசியாக சீசர் டைபரஸ் சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டால், இது தான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண உன் பதவியிலேருந்து தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு சீசர் சொன்னபடியால் இப்போ இவர் பயந்துட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன தம்மா சொல்லிடுவாங்க, தேவ தூஷணம் சொன்ன மனுஷன், யூதனுக்கு ராஜான்ற சொன்ன மனுஷன் கூட இந்த பிலாத்து சேர்ந்துட்டாரு, பிலாத்து அவனை காப்பாற்றுறபடியால இந்த கம்ப்ளைண்ட் சீசருக்கு போய் எல்லாருமே புரட்சி பண்ணி சீசர் வந்து பிலாத்தை கண்டிக்கிறது போல, அல்லது சீசர் வந்து பிலாத்தை அவனுடைய பதவியிலிருந்து தூக்கிடுவார் என்ற பயத்தினால இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுற முயற்சியில் யார் இல்லை, பிலாத்து இல்லவே இல்ல. இந்த பிலாத்து இந்த சம்பவம் வாசி முடிச்சுங்க. 13. தன்னை ராஜா வென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலவரிசைப்படுத்தின மேடை என்னும் எபிரேயர் பாஷையிலே கபத்தா என்னும் சொல்லப்படும் இடத்திலே நியாயஸ்தானத்தின் மேல் உட்கார்ந்தார். போதும் கவனிங்க. கபக்தா பத்தி நம்ம என்ன பண்ணலாம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்கலாம். அன்னைக்கு இதை தான் நான் விசேஷமா பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இதை நம்ம பார்க்குறோம். இந்த கபக்தான்ற இடம் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அந்த இடத்த வந்து அல் உம்ரியான்ற ஒரு அரபு ஸ்கூல்ல இன்னைக்கும் நடத்தினுக்கிறாங்க. அதை பத்தி நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்கலாம். ஆனா கவனிங்க, கபக்தா வெளியே எங்க இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் ஆண்டோனியான்ற இடத்தை விட்டுட்டு பிலாத்து அப்படித்தானே போட்டுருக்காங்க, வெளியே வந்து கற்கள் அடுக்கி வைக்கப்பட்ட இடம் என்கிற கபக்தா என்ற இடத்துல உட்கார்ந்து நியாய தீர்ப்பு, கடைசியாய் இயேசுக்கு கொடுத்த சிலுவையில் அறைங்கன் தீர்ப்பு பிலாத்து எங்க உட்கார்ந்து சொல்றாரு, இந்த கபக்தான்ற இடத்துல உட்கார்ந்து சொல்றார். அங்க உட்கார்ந்து இயேசுக்கு தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர்கிட்ட ஒரு சீட்டு வருது, ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் யார் கொண்டு வருது என்றால் ஒரு பெண் கொண்டு வருது. அந்த வேலைக்கார பெண் கொடுத்த அந்த லெட்டரை திறந்து பார்த்த உடனே பிலாத்துக்கு பயங்கரமான ஷாக்கிங். காரணம் என்னென்றால் அந்த லெட்டரை யார் குத்து அனுப்பிச்சிருக்கிறது என்றால் தன்னுடைய மனைவியா இருக்கிற கிளௌடியா ப்ரொக்குலா என்கிற அவருடைய மனைவி இந்த லெட்டரை அந்த பெண்ணிடத்துல, வேலைக்கார பெண்ணிடத்துல கொடுத்து அனுப்பியிருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 27:19. அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். பரபாசை. போதும் சொல்ல சொன்னால். இப்போ என்ன சொல்றா கிளௌடியா ப்ரொக்குலா, என்ன சொல்ல வரானா, நேற்று நைட் எனக்கு ஒரே கனவு, அந்த கனவுல நான் ரொம்ப பாடுபட்டேன், அந்த குற்றமற்றவரை, அந்த நீதிமானை நீ என்ன பண்ணாத, ஒன்றும் செய்யாதன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பலாம். ஆக்சுவலி நியாய விசாரணை மேல, நியாயத்திற்கிற அந்த சிம்மாசனத்து மேல ஒருத்தன் உட்கார்ந்து பிரிக்கி எந்த மனிதனும் ரெக்கமெண்டேஷனுக்காக வரக்கூடாது, ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுக்கூடாதுன்றது ரோமுடைய சட்டமா இருந்துச்சு. ஒருவேளை யாருன்னா அந்த கடைசி வினாடியில லெட்டர் யாருன்னா கொடுப்பாங்க என்றால், யாருன்னா ரெக்கமெண்ட் கேட்பாருங்க என்றால் அவங்கள வந்து மரண தண்டனையாக இருக்கிற சிங்கங்களுடைய குகையில் போடணுமா, சிங்கம் புலி இருக்கிற குகையில் இவங்களை போடணும். ஏன்னா கடைசி நேரத்தில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் யாரும் கொண்டு வரக்கூடாதுன்றது ஒரு சட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை மீறியும் இந்த கிளௌடியா ப்ரொக்குலா என்ன பண்ணுறா, லெட்டரை கொடுத்து அனுப்புறா, எப்படியாச்சும் இயேசுவை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன தரிசனம், என்ன கனவு காண்டான்னு சொல்லிட்டு சொல்லப்படல, சொல்லியிருக்காங்க சொல்ல. ஆனால் வரலாற்று ஆய்வினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்ன சொப்பனன்னு சொல்லிட்டு அவங்களுடைய புத்தகங்கள் எழுதி வைத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டால், இந்த கிளௌடியா ப்ரொக்குலாக்கு என்னன்னா, அந்த கனவுல எப்படியாப்பட்ட கனவு வந்துச்சு என்றால், ரோம்ல அநேக தேவர்களுடைய ஆலயங்கள் இருக்குது. அவங்களுடைய தேவனா இருக்கிற வீனஸ், அவங்களுடைய தேவனா இருக்கிற அட்லாஸ், இப்படியாப்பட்ட அநேக தேவர்கள் அவங்களுக்கும் இருக்கிறாங்க. ரோமுக்கும் அநேக கடவுள் இருக்கிறாங்க. அந்த கடவுளுடைய தேவாலயங்கள் எல்லாம் கிறிஸ்தவ தேவாலயங்களாய் மாற்றப்பட்டு அந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல இருந்து ஒரு பெரிய
சத்தம் கிளம்புதா. என்னன்னு கேட்ட எல்லாருமே கத்துறாங்களா, இயேசு கிறிஸ்துவை அநியாயமாய் நியாயம் தீர்த்த இந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை அநியாயமாய் நியாயம் தீர்த்து அவரை சிலுவையிலே கொன்று விட்டான் என்று பிலாத்துக்கு விரோதமாய் அநேக பேர் சத்தமிட்டு கொண்டிருக்கிறாங்களா. இதை யார் கேட்கிறது? இந்த பெண் தன் கனவுல இதை கேட்டுக்கொண்டு மிகுந்த வேதனைப்படுகிறாள். இரவு முழுதும் அவர் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அதனால இந்த லெட்டரை எழுதி பிலாத்துக்கு என்ன பண்றாங்க, கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஆனா பிலாத்து எல்லாமே கைமீறி போயாச்சு. நியாய விசாரணை மேல உக்காண்டு இருக்கிறான். இப்ப பிலாத்து எதற்காக தீர்ப்பு தரான்னு கேட்டா, இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ இயேசுவை சிலுவையில் அறையல என்றால் நீ சீசனுக்கு சிநேகிதன் அல்ல. நீ இயேசுவுக்கு சிநேகிதனா இருக்க போறியா, சீசனுக்கு சிநேகிதனா இருக்க போறியா? இயேசுக்கு சிநேகிதனா இருந்து இயேசுவை ரிலீஸ் பண்ணுவேன் என்றால் உன் பதவி பறிக்கப்படும், நீ தேச துரோகி என்று எண்ணப்படுவாய், உன்னை சாவு கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. யார? இந்த பிலாத்து. ஆனா பிலாத்து இப்ப சீசருக்கு நண்பன் என்று சொன்னால் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்ற ஒரு அரசியல் சாணக்கியத்தனமான ஒரு கேள்வியை எழுப்பி பிலாத்தை இங்க கன்ஃபியூஸ் பண்ணி பிலாத்துக்கே இங்க பயத்தை உண்டு பண்ணி இப்ப பிலாத்து சிம்மாசனத்து மேல என்ன பண்ணாரு, உட்கார்ந்து விட்டார். சிம்மாசனத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறார் என்றால் தன்னுடைய என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் செங்கோல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராஜாக்கள் தங்களுடைய கையில் அந்த செங்கோலை ரெண்டாய் உடைத்து இயேசுடைய பாதப்படியில் அவன் என்ன பண்ணான், போட்டானான். ரெண்டாவது இயேசுடைய பாதப்படியில் போட்டுட்டு அப்புறம் பிலாத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை இப்பீஸ் இன் குரூசிஸ் அப்படின்றார். அப்படின்னா நீ சிலுவைக்கு போக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி அந்த வார்த்தையை முடிச்ச பின்னாடி பிலாத்து ஒரு கைகளை தட்டினவன ஒரு ஆளை கூப்பிட்றாரு. ஒரு ஆள் வரார், பேஷனில் தண்ணியோடு கூட வராரு. தண்ணியோடு வந்தவனை பிலாத்து தன்னுடைய கரங்களை இந்த தண்ணியில் என்ன பண்ணுறாரு, கழுவுறாரு. அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 27:23 வசனத்தை பாருங்களேன். 23. தேசாதிபதியும் ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னாங்க. இப்ப 24 வசனத்தை வாசிங்க. கலகம் அதிகமானது அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று அவர் பண்ண பிரயாசம் பாத்தீங்களா, முயற்சி பண்ணாரு பாத்தீங்களா, அந்த முயற்சியில ஒரு பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். புரியுதுங்களாங்க உங்களுக்கு? அங்க போய் அவர் கபாக்தான்ற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் நியாயம் விசாரிக்கிறதுக்காக. இப்ப கடைசியா இயேசு கிறிஸ்து சொல்லாரு, இவரை சிலுவையில அறையுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தண்ணியை கொண்டு வர சொல்லி அவருடைய கரங்களை என்ன பண்றாரு, அவரு கழுவுறாரா. ஏன் கழுவுறாரு? சொல்றாரு, குற்றமற்ற இரத்த பழி என் மேலேயோ என் குடும்பத்து மேலேயோ வரக்கூடாது, அதுக்கு நீங்களே சாட்சின்னு சொல்லிட்டு இவரை கையை என்ன பண்றாரு, கழுவுறாரு. கழுவி முடிச்சோன்னு அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல, இது உன் மேல வரலனா பரவாயில்ல, இது எங்கள் மேலோ எங்கள் பிள்ளைகள் மேலோ இந்த இரத்த பழி வருவதாக என்று இஸ்ரவேலர்கள் யூதர்கள் வேண்டி இந்த இரத்த பழியை ஏற்றுக்கொண்டார்கள். பிலாத்து இங்க நல்லா கவனிங்க, இங்க தப்பிக்க முயற்சி பண்றான். அவர் குற்றமற்றவன் என்று பிலாத்துக்கு தெரியும். பிலாத்து தான் அவனை காப்பாத்திருக்கணும், இயேசுவை காப்பாத்திருக்கணும். பிலாத்து தான் இயேசுவை காப்பாத்திருக்கணும். ஆனா இவருடைய பதவி பறி போயிடுன்றதுக்காக தீமை என்று தெரிந்து, அப்படித்தானங்க, நான் ஒரு தீமையும் பார்க்க கண்டலன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சிலுவையில் அறிங்கன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்றது, அங்க அதிகமான கூச்சல் உண்டானதுனால, பொறலி உண்டாததுனால, கலக்கம் உண்டாததுனால, கலவரமா ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதனால பிலாத்து தன் பதவி பறி போகக்கூடாதுன்றதுக்காக இயேசுவை சிலுவையில் அறிய பர்மிஷன் கொடுத்து கை கழுவினா. நான் சொல்றேன், உலகத்துல எல்லா கடல்லையும் போய் கை கழுவினாலும், எல்லா நதியில போய் கை கழுவினாலும், எல்லா புண்ணியஸ்தலம் சொல்லப்படுற எல்லா இடத்துல போய் எல்லா நதிகளையும் அவன் முழுகி ஏஞ்சிக்கினாலும் பிலாத்து பண்ண பாவத்தை ஒரு பொழுதும் கழுவ முடியாது. காரணம் என்ன என்றால், குற்றமற்ற அந்த ரத்தத்துக்கு விரோதமாக இவன் நியாய விசாரணை செய்துட்டான். இதெல்லாம் ரொம்ப ஆழமா நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்க போறோம். தயவு செய்து வாங்க. இயேசுக்கு மீது என்ன பண்ணாம குற்றம் சுமத்துட்டான். குற்றம் சுமத்ததுனால பாருங்க, இயேசுக்கு பின்னாடி அப்படின்னா கிபி கிறிஸ்துக்கு பின் 38வது வருஷத்துல அவன் என்ன பண்றான்னா டைபீரியான் நதியில உயிர்ந்து செத்து போறான், சூசைட் பண்ணிக்கிறான். நிம்மதி இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் இயேசு மரித்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை, ரொம்ப நேரம் ஆகும் பாருங்க. அந்த சம்பவத்துக்காக இவன் ரோம் ராஜாவை சந்திக்க போகிறான். நிம்மதி இல்லை.
நிம்மதி இல்லாத காரணத்தினால இயேசு சாவடிச்ச அந்த குற்ற உணர்னால அந்த டைபர் நதியில் இவன் விழுந்து செத்து போனான். செத்து போய் இவனை யாருமே பார்க்கல. 3 நாளா அந்த நதியில் இவன் மிதக்கி கொண்டே இருக்கிறான். அவன் அப்படியே நதியில் அடித்து கொண்டு போயிருக்கும் போது அங்கே வியானான்ற சொல்லப்படுற ஒரு ஊர் பட்டணம் அருகில் இருக்கிற அந்த இடத்துக்கு இவனுடைய பொணம் வந்தபடியால் இவனுடைய பொணத்தை எடுத்து லூசினின்ற ஒரு மலை கெட்ட அந்த கிராமஸ்தர்கள் இந்த பிலாத்துடைய பொணத்தை எடுத்து புதைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த இடம் இருக்குது ரோம் கிட்ட. சில பேர் சொல்கிறாங்க அது சுவிட்சர்லாந்து பக்கத்தில் அந்த மலை இருக்குது லூசியான்ற மலைன்னு. அங்கே இன்னைக்கு அது பேர் பிலாத்து மலைன்னு, இந்த மவுண்ட் பைலட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே தான் அவனுடைய பாடி புதைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஒரு மனுஷன் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அவனுடைய பதவியை காப்பாற்றித்துக் கொள்றதுக்காக அவன் குற்றமற்ற இயேசு மேலே அவன் தண்டனையை அனுபவித்ததுனால அவனுக்கு நேரிட்ட சம்பவம் தான் இந்த சம்பவம் என்று பார்க்குறோம். இப்போ இவருக்கே இந்த சம்பவம் வந்துச்சு என்று கேட்டால், என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் இந்த இரத்தப்பழி வரட்டும் சொல்லிட்டு யார் வேண்டி கேட்டுக்கொண்டாங்க? யூதர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டபடியால எழுத்தின்படியாக லிட்ரலாய் இந்த சாபம் அவங்க மேல வந்தது. இயேசு மரித்து சரியாக 40வது வருஷத்துல, அப்படின்னா கிபி கிறிஸ்துவுக்கு பின்னு 69லேருந்து 70 வரைக்கும் ஒரு மகா பெரிய யுத்தம் இந்த இஸ்ரவேலில் நடக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய பெருமை, மேன்மை. என்ன மேன்மைன்னு கேட்டால், எங்களுக்கு தேவன் இருக்கிறார், எனக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, எங்களுடைய அரசனாக இருக்கிற மேசையா வரப்போகிறார், நாங்கள் ஏன் இந்த ரோமுக்கு அடிமையாக இருக்கணும், நாங்கள் என்னத்துக்காக அவங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோமுக்கு வரி கட்டாமல் விட்டுட்டாங்க. ரோமுக்கு வரி கட்டுறது நிறுத்திட்டதுனால அன்னைக்கு சீசனாக இருந்த ஒரு ராஜா இருந்தார். அவர் பேர் விஸ்பாசியான்ற ஒரு சீசர் இருந்தார். ரோம ஆண்டு கொண்டு இந்த விஸ்பாசியா இருக்கிறாரு. அவர் தன்னுடைய மகனா இருக்கிற டைட்டஸ்ன்றாங்க, அவன் கூட கிட்டத்தட்ட 80,000 ரோம் சேவகரை அனுப்புகிறார் எருசலேமை பிடிக்கும்படியா. 80,000 ரோம் சேவகர் அனுப்புறாங்க. இந்த 80,000 ரோம் சேவகர் என்ன பண்ணாங்க, எருசலேமுக்குள்ள போகாம எருசலேம் சுத்தி இருக்கிற இந்த ஒலிவ மலை, அப்புறமேட்டுக்கா எரிகோ, அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற மலைகள், எருசலேமை சுற்றிலும் காவல் போட்டாங்க. இந்த சுற்றிலும் காவல் பண்ணபடியால எந்த விதமான பொருட்களும் எருசலேமுக்குள்ளவும் வர முடியல, எந்த விதமான பொருட்களும் எருசலேம்ல இருந்து வெளியே போகவே இல்லை. இந்த மாதிரி 1-2 நாட்கள் அல்ல, 9 மாசம் இந்த பிரச்சனை போய் கொண்டு இருந்தது. இதனால அந்த 9 மாசம் உள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அந்த இஸ்ரவேலை பாதுகாக்கும்படியாய் யுத்தம் பண்ணும்படியாய் 2 குழுவினர் இருந்தாங்க. ஒரு குழுவினர் ஜலத்தியர்கள். உங்களுக்கு சொன்னல, ஜலத்தியனாகிய சீமோன்னு சொல்லிட்டு சொன்னல, இந்த ஜலத்தியர்கள் தீவிரவாதிகள். இந்த பரபாஸ் இருந்தா பாத்தீங்களா, அவங்களுடைய படை ரோமர்கள் கூட சண்டை போடும்படியாய் ரெடியா இருக்கிறாங்க. உள்ள தேவாலயத்தை பாதுகாக்கும்படியாய் இஸ்கரிகள் இருக்கிறாங்க. ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் பட்டணத்தை பார்க்கும்படியாய் ஜலத்தியர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள எதுவுமே வராததுனால பசி, பட்டினி, பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் எவ்வளோ கொடுமை என்றால், பசினால அநேக பேர் செத்து கொண்டிருக்கிறாங்க. இது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த இஸ்கரிக்கும் இந்த ஜலத்தியர்களுக்கும் சண்டாய், தேவாலயத்தின் வீதிகளில் சண்டாயி ஒருத்தன் அச்சின் சாவறான். செத்தவங்களுடைய பொணம் உயுது. அந்த பொணத்தை எடுத்து அடக்கம் கூட யாருமே பண்ணல. வீதிகளில் அந்த பொணம் அழுகி புழுக்களால் நிறைந்து அநேக வியாதிகள் பரவி கொஞ்சம் கொஞ்சமா செத்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் எருசலேமுடைய கோட்டை செவர் இருக்குது பார்த்தீங்களா, அது 30 அடிக்கு உயரம் இருக்குதுன்றாங்க. அது மேலே ஏறி வெளியே தப்பிக்கலான்னு எஸ்கேப் ஆகும்போது இந்த காம்பவுண்ட் மேலே ஏறி அந்த பக்கம் குதிக்கினா அது அகண்ட பாதாளமாக இருக்குது. அது 60-70 அடிக்கு உயரமாக இருக்கிறபடியால் மேலேருந்து உயிர்ந்து செத்துவங்க அநேக பேர் இருக்கிறாங்க. இந்த உள்ள செத்துவங்க, வெளியே செத்துவங்க, இதெல்லாம் போன பிறகு இந்த படை உள்ள வராங்க. உள்ள 1-2 அல்லங்க, 11 லட்சம் பேரை அன்னைக்கு சாவடிக்கிறாங்க. 11 லட்சம் பேரை சரியாக ஆகஸ்ட் 29ஆம் தேதி உள்ள இந்த 80,000 படையினர்களும் உள்ள 80,000 படையினர்களும் உள்ள 11 லட்சம் யூதர்களை வெட்டி குவிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யோசபாத்துன்னு சொல்லப்படுற இந்த வரலாற்று ஆய்வினர் சொல்றாரு, எருசலேம் மொத்தம் முழங்கால் வரைக்கும் மனிதர்களுடைய ரத்தம் ஓடிக்கொண்டு இருந்துச்சான். மனிதனுடைய ரத்தம். எந்த சாபம்? அன்னைக்கு இவங்க இயேசுடைய சாபத்தை ஏற்றுக்கிறாங்களே, இந்த ரத்த பழி எங்க மேலே வரட்டுன்றது 70வது வருஷம். எங்க இயேசு செத்து 40 வருஷத்துலேயே AD 70 இந்த யுத்தம் 11 லட்சம் பேர் சாவறாங்க.
11 லட்சம் செத்துந்து மாத்திரம் இல்லாம அன்னைக்கு தினத்துல வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த யுத்தம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா சரியாக கிபி ஏடி 67ல ஏடி 67ல நவம்பர் மாதம் தொடங்கினது. இது ஏடி 70 ஆகஸ்ட் 29ஆம் தேதி தான் முடியுது. 11 லட்சம் பேர் செத்துட்டாங்க. உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 20 லட்சம் யூதர்களை பிடிக்கிறாங்க, பிணை கைதியாய் பிடிக்கிறாங்க, அடிமையாய் விற்கிறாங்க. இவங்க எல்லாரையும் 72 நாடுக்கு கடத்துறாங்க. நாடு கடத்தல் நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இவங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்றதுக்காக 72 நாட்டுக்கு இவங்களை செதறடிக்கிறாங்க, ஸ்லேவ்ஸாக விற்கிறாங்க, அடிமையாய் இந்த யூதன் விற்கப்படுறான். அது மாத்திரம் இல்லாமல் தேவ ஆலயத்தை எரிச்சிட்டாங்க. இவங்க எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாங்க, ஆனால் தேவனுடைய வாக்கு நிறைவேறணும். இந்த இவ்வளோ அற்புதமான தேவாலயத்தை எரிச்சிட்டாங்க. இந்த தேவாலயம் கிட்டத்தட்ட 2 வாரம் எரிஞ்சுனே இருந்துச்சான். 2 வாரம் எரிஞ்சுருந்துச்சு. நாளைக்கு இந்த தேவாலயம் எப்படி எரிஞ்சது, இந்த தேவாலயத்தை குறித்து இயேசு கிறிஸ்து முன்னாடியே தீர்க்கதரிசனம் சொல்றார். அதை குறித்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான காரியம். இதோடு முடிஞ்சிச்சா இவங்களுடைய காரியம்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு இஸ்ரவேல்ன்ற ஒரு நாடே இல்லாமல் போயிடுச்சுங்க. அவங்களுடைய மேப்பே அழிச்சு விட்டாங்க. இஸ்ரவேல்ன்ற ஒன்று, எருசலேம்ன்றது ஒன்று இல்லாமல் போச்சு. ஒரு யூதன் கூட எருசலேமில் அன்னைக்கு இல்லாதபடி உலகம் ஃபுல்லாக சிதறடிக்கப்பட்டான் என்று பார்க்குறோம். அங்கே தான் உலகம் ஃபுல்லாக யூதர்கள் அடிமையாய் விற்கப்படுறாங்க. இது முடிஞ்சு இயேசு மரித்து 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பிரச்சனை, ஒரு புரட்சி கிளம்புது. அந்த புரட்சி பற்றி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி பார்க்கலாம். பர்கோவா ரெவல்யூஷன் சொல்கிறாங்க, பர்கோவா ரிவால்ட் அப்படின்றாங்க. அந்த பர்கோவா ரிவால்ட்ல வந்து கிட்டத்தட்ட 5,80,000 யூதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். 5,80,000 பேர் கொலை செய்யப்படுறாங்க. அதோடு முடிஞ்சான்னு கேட்டா வரலாற்றில் இன்னும் அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்குது. கடைசியாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு 1939 செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. 1939 to 1945 செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹிட்லர்ன்ற ஒரு மனுஷன் ஜெர்மனை ஆண்டு கொண்டிருந்த நாசி படையுடைய தலைவனாக இருந்த ஹிட்லர். அந்த ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை சாவடிச்சான். எவ்வளோ லட்சம் யூதர்களை? 60 லட்சம் யூதர்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இயேசு சாவும்போது இவங்க சொன்னாங்க, இந்த இரத்தப்பள்ளி எங்கள் மேலே வருவதாகன்னு சொல்லிட்டு. அந்த இரத்தப்பள்ளி இன்னைக்கும் யூதர்கள் மேலே இருக்குது. உலகத்திலேயே நிம்மதி இல்லாமல் என்னைக்குமே யுத்த பூமியாக இருக்கிற ஒரு உலகத்திலேயே யுத்த பூமியாக இருக்கிற ஒரு இடம்னா எருசலேம் தான், இஸ்ரவேல் தான். எருசலேமை சுற்றி தான் இவ்வளோ அரசியல் நடக்குது, எருசலேமை சுற்றி தான் இவ்வளோ யுத்தங்கள் நடக்குது. நம்ம நினைக்கிறோம்ல, இன்னைக்கு ஈரான் ஈராக்குக்காக சண்டை நடக்குது, வேற எதுவும் எந்த சண்டைனா நடக்கட்டும், அந்த சண்டையுடைய காரணம் என்னவா இருக்கும் என்றால் இந்த பெட்ரோலு, டாலரு, அது இதுன்னெல்லாம் சும்மா சொல்றாங்க. ஆனால் இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரி, அந்த எது சொல்றது, கல்ஃப் கண்ட்ரி இது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் சண்டை நடக்கிறதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே நடுப்புள்ளி அது நம்ம இந்த எருசலேம் தான். எருசலேமுக்காக தான் சண்டை நடந்துனே இருக்குது, நடக்கவும் போகுது. இதுக்கப்புறமா அது முடியாது. சரியாக 1948 நினைக்கிறேன், 1948 தான் மே 15ஆம் தேதி தான் யூதர்களுக்குன்னு ஒரு தனி நாடே கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் எங்கங்க கிறிஸ்துக்கு பின் 70ல் சிதறடிக்கப்பட்டவங்க 1948 தான் இஸ்ரவேலுக்குன்னு ஒரு நாடு அழைக்கப்படுது. அது வரைக்கும் உலகம் ஃபுல்லாக அவங்க அடிக்கப்படுறாங்க, உலகம் ஃபுல்லாக அவங்க துரத்தடிக்கப்படுகிறாங்க, உலகம் ஃபுல்லாக அவங்கள வெட்டுறாங்க. நம்ப மாட்டீங்க நீங்கள், இந்த ஈஸ்டர், இந்த குட் ஃப்ரைடே காலகட்டத்திலலாம் கிறிஸ்தவர்கள், யூரோப்பில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க என்றால், அந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் காலகட்டத்தில் யூதர்களை தேடுவாங்க, தேடி கண்டுபிடிச்சி அவங்களை அடித்து சாவடிப்பாங்க. உங்களால் தானே இயேசு செத்தாரு, நீங்கள் தானே இயேசுவை சாவடிச்சிங்கன்னு சொல்லிட்டு எத்தனோ தேசங்களில் இயேசுவை சாவடித்தவர்கள் என்று முத்திரை கொடுத்து இந்த யூதர்களை கொலை செய்தார்கள். யூதர்களுக்கு நடந்த அநியாயம், யூதர்கள் பட்ட கஷ்டம் உலகத்தில் யாருமே படலைங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் அல்ல, இவங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இரத்த பலி. இவங்க தானே கேட்டாங்க, இது எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இந்த சாபம் வரட்டும். ஏன் யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலும் அடிக்கப்படுகிறாங்க, எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுறாங்க, எல்லாரும் தள்ளப்படுறாங்க. 2 காரியம் இருக்கு பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க மேலே வந்துடுறாங்க. காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய சொந்த பிள்ளைகள் யூதர்கள். அதனால தான் அவர்கள் எந்த தேசத்தில் விட்டாலும் அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க.
எந்த தேசத்தில் விட்டாலும் அவங்க மிகப்பெரிய ஆள் ஆயிடுவாங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்குது. ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தப்பலியை அவங்க மேலே வந்தபடியால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பலியை அவங்க ஏற்றுக்கொண்டபடியால் எங்கே உயர்த்தப்படுறாங்களோ எல்லா இடத்துலையும் நசுக்கப்படுறாங்க, எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கப்படுறாங்க. எத்தனை தடவை அவங்களை ஏமாத்திருக்காங்க, எத்தனை தடவை அவங்க சொத்தெல்லாம் பறித்து கொண்டு அவங்கள அடித்து சாவடிச்சுங்க, எத்தனை ஊர்களை அவங்களை அடிமையாக வைத்திருந்தாங்க, எத்தனை ஊரில் அவங்களுடைய பெண்களெல்லாம் கற்பழித்திருக்காங்க. நாசம் நடந்துச்சு, மோசம் நடந்துச்சு, எத்தனையோ ஆபத்து யூதர்களுக்கு நடந்துச்சு. நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இவர்கள் வாங்கி கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த சாபத்தினால தான் இவ்வளோ காரியமும் யூதர்களுக்கு நடந்து கொண்டு இன்றைக்கும் இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யூதர்கள் அந்த இரத்தப்பலியாக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இரத்தப்பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அதே ரத்தத்தை நாம் பாவத்தை கழுகிற ஒரு ரட்சிப்புக்கு அடையாளமாய் நாம் ஏற்றுக்கொண்டோம். இயேசுவின் ரத்தம் பாருங்க, சூரியன் எப்படி அது ஐஸை உருக்குதோ, களிமண்ணை ரொம்ப கெட்டியாக்குதோ, கெட்டியாக இருக்கிற ஐஸு சூரியனால் உருகுது, சாஃப்டாக இருக்கிற களிமண் அதே சூரிய வெளிச்சத்தினால என்னாவது கெட்டியாகுது. அதுபோல் எந்த இயேசுவின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபமாகி அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் விடாமல் இருக்குதோ, அதே ரத்தத்தை விசுவாசிக்கிற நமக்கு அது ரட்சிப்பை அளிக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த ரத்தத்தின் நிமித்தம். அன்றைக்கி அவங்க ஏற்றுக்கொண்ட ரத்த பலினால இன்றைக்கி வரைக்கும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ரத்தம் பாதுகாப்பாக இருக்கிறது, மீட்பாக இருப்பது, ரட்சிப்பாக இருக்கிறது, நம்மை எல்லா விதமான அக்குருமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அதுதான் பேதுரு சொல்கிறாரு, உங்கள் முன்னோர்கள் மீட்கப்பட்டவனமாய் வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் ஆட்டுக்குட்டிய ரத்தமாகிய மாசற்ற குற்றமற்ற விலையேறப்பட்ட ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, ரத்தம், இயேசுவின் ரத்தம் அவங்களுக்கு சாபமாக இருந்தது, ஆனால் எங்களுக்கோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. தலைமுறையாக அவங்களுக்கு சாபம், ஆனால் தலைமுறையாய் நமக்கு இயேசுவின் ரத்தம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாக இருந்துச்சு? யாரும் இவ்வளோ ஏசு எனக்காக கஷ்டப்படுவார், நான் என்ன பண்ணோம், நான் ஒரு லிட்டர் ரத்தமாக கொடுக்க முடியும்? ஒன்றுமே கொடுக்க தேவையில்லை. ஆண்டவரே, எனக்காக நீ இவ்வளோ பாடுபட்டீர், அதனால் உமக்காக நான் வாழ போகிறேன். அந்த தீர்மானம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிதான தீர்மானமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.